நிறைய கோயில் இருக்குன்னு சொல்றாங்க. விநாயகர் கோயில், அப்புறம் ஐயப்பன் கோயில், அம்மன் கோயில், அந்த மாதிரி எல்லா கோயிலும் இருக்குன்னு அந்த மாதிரி எல்லா கோயிலும் அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. வாங்க அதை பத்தி கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுப்போம். சொல்லுங்கம்மா, இங்க என்ன நல்லா இருக்கு? எனக்கு கோயில் இங்க வந்து காஞ்சனேஸ்வரர், காஞ்சனகிரி இந்த மலை பேரு. கஞ்சன் என்றவன் தவிர அந்த இடம். அந்த கஞ்சன் திருவள்ளம் போயிருக்கீங்களா? திருவள்ளத்துல இருந்து இது தொடர்பு உண்டு. தண்ணி இங்க கொண்டு ஜலம் கொண்டு போய் தான் அங்க அவசரம் பண்ணாங்க அந்த காலத்துல. அது கொண்டு மசால கஞ்சன் என்ற மடைக்கு இங்க யார் தண்ணி எடுக்கிறேன்னு கேட்டா, இதே மாரி நான் சிவபெருமானுக்கு பூஜை பண்றேன் நான் குருக்குல. நான் தண்ணி கொடுக்க மாட்டேன்னா சிவபெருமான் வந்தா தான் தண்ணி கொடுப்பான்றான் நான் கஞ்சன். இல்லப்பா இன்னைக்கு ஒரு குடம் ஊத்துற நாலுலேருந்து வரலன்னு சொல்றேன். இன்னைக்கு அப்புறமா போய் சிவபெருமான் கிட்ட இன்னைக்கு பூஜை இல்லைங்க, அவனுக்கு இது தீவார்த்தனை கிடையாது, நெய்வேத்தியம் கிடையாதுன்னு சொல்றாரு குருக்குல. அப்பதான் சொல்றாரான், இன்னைக்கு போப்பான்னு சம்பாரம் பண்ணிடுறேன். இது வந்து அவன் ரொம்ப நாளா நெடுநாளா தாமம் இருக்கிறான். அந்த தாமரை சத்துல நாங்க நீ போப்பான்றாரு. வந்தா தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான். முன்னால் முடிசாஞ்சி கேள்வி பத்து விழுனாதான் கூப்பிட்டு நான் வந்துடுறேன்னு சொல்றாரு. அப்புறம் மட்டும் இவரால் போக முடியாது. மாவேரி வரைக்கும் தெத்தி மாறான். மாவேரி வரைக்கும் விழுனாதான் கூப்பிடுறாரு. வீட்டு சம்பார் பண்ணிடுறாரு. யாரு அரக்கட்டாரு. மார்வேலி, சிறுசு வேலி, சீராஜபுரம், தென்கையடி, தங்காலு, வடக்கு, மணிக்கொடல் வேலி, மணிப்பட்டு அப்படின்னு குடல் பயிற்சி புகழ்ந்து 6 துண்டாகி பேர் வச்சுட்டு நிற்கிறாரு. அப்போதான் ஈஸ்வரன் வராரு. வந்து ஐயா எனக்கு உன்னை தவிர யார் கொண்டாடியா சொல்ல யாருமே கிடையாது, எனக்கு யார் திட்டி கொடுக்குறேன்னு கேட்டால் நானே கொடுத்துட்டு போக மாட்டேங்கிறான். அப்புறமா தான் ஆத்மா போயிட்டு வந்துருப்பான். பெரியமங்கல் அன்னைக்கு தை மாதம் பெரியமங்கல் அன்னைக்கு சாமி வெளியே வந்துட்டு 10ஆம் தேதி திதி கொடுக்குறாரு. சிவபெருமானே இந்த மலையில் வந்து திதி கொடுக்குறாரு. அடுத்த மாதம் திதி கொடுக்குறாரு. அடுத்த மாதம் தான் தை மாதம் 10 நாள் மண்டபடி இருக்கிற கஷ்டத்தில் நீ நானும் செய்கிறாங்க. இந்த ரொம்ப விரலாரு. நாங்கள் பாட்டி எங்கள் பாட்டங்காலத்துலேருந்து எங்கள் பாட்டி தான் வந்து இது புதுவிசி முதல் இடம் கங்கை அம்மாள். அந்த அம்மா தான் நாங்கள் வந்து சுப்பிரமணிய வெள்ளி தேவாலயம் சபையில் இருக்கிறாரு, பழனி ஆண்டவர் இருக்கிறாரு, ராகு தேவி இருக்கிறாரு, சப்தகன்யம்மா, ஆஞ்சநேயர் இருக்கிறாரு, ஐயப்பன் கோயில் இருக்குது. அங்கே 1008 லிங்கம் சிவா ஜீவசமாதி அவர் வந்து சேவிச்சாரு. எல்லாமே முடியுங்க மலையுடைய வரலாறு. காஞ்சனகிரி ஏன்னா காஞ்சனகிரின்னு வந்தால் அவன் கஞ்சன் மலை காஞ்சனகிரின்னு பேர் வச்சு அவர் வச்சுட்டு இருக்காங்க. அம்மா கிட்ட இருந்து நம்ம இந்த கோவிலோட வரலாறு பற்றி தெரிஞ்சுக்கணும். இது கேட்கவே வந்து ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்களும் வந்து டைம் இருந்தால் கன்ஃபார்மாக இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் இந்த வெதர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டஃப்போட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். Until then, it's bye from ST. Bye. Tell me pretty lies, look me in the face. Tell me that you love me, even if it's fake.